தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார். ஆமாங்க, புதுச்சேரியில் 30க்கும் மேற்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சிவி சண்முகத்தினுடைய தலைமையில் காத்திருக்கிறாங்க. ஒன்று, எடப்பாடிக்கு நேற்று வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது திமுக வீழ்த்துவது தான் நம்மளுடைய லட்சியம், அதை விஜய் வீழ்த்திருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம மத்திய அமைச்சரவையில் பங்கெடுக்கணும், அதே இல்லைனா ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. எடப்பாடி பிகு பண்ணுறாரு. அதாவது செங்கோட்டையனை அமைச்சராக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவை கேட்டால் பேசினாராம். அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, முடிவெடுக்கிறதுக்கு இது உங்கள் கட்சி இல்லை, இது எங்கள் கட்சி அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த ரோல் முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் எடப்பாடியோட இருக்கக்கூடிய ஒரு அதாவது அற்ப சிற்பமாக சில எம்எல்ஏக்கள் மட்டும் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்களும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை மட்டும் பிடிக்கல, தமிழகத்தில் அதிமுகவே பிடிச்சிட்டாங்க. ஆமாம், விஜய் இன்றைக்கி புரட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இனிமேல் அதிமுகவுடைய எதிர்காலம் விஜய் தான், தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ மெல்ல மெல்ல அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது. சிவி சண்முகம் முடிவெடுத்து 2இல் 1 பங்கு வந்துட்டாங்கன்னா, அதாவது 3இல் 2இல் 1 பங்கு வந்துட்டாங்கன்னா, அவங்க பார்த்திங்கன்னா தாவேக்காவிலேயே கட்சியில் இணையலாம். அப்படி இல்லைனா வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம். இல்லை இவங்க ஒரு அதிமுகவை ஒரு அமைப்பாக உருவாக்கி அவங்க கூட்டணியில் பங்கேற்கலாம். இது எல்லாமே சாத்தியப்பட்டதாக போயிடுச்சு. இனிமேல் அவங்க திரும்ப தான் தன்னுடைய சமூகத்துக்கான மக்களுக்கான அடிப்படை உரிமைகளும் அதிகாரமும் வரும்போது இழக்கிறாரு. கம்யூனிஸ்ட்டுகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது சில உரிமைகளுக்காக மக்களுக்காக போராட முடியாமல் போயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, சென்னை பெருநகரத்தில் குடிசைகளை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் போது நாங்கள் போராட முடியல. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடிச்சு இறந்தவங்க போது போராட முடியல. அதே மாதிரி சில போராட்டங்கள் சொல்கிறாங்க, சில நீதிகளுக்கு நாங்கள் உட்பட்டு இருந்துட்டோம், அதனால் மக்கள் எங்கள் மேலே ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போதைக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்க்குறோம். விஜயோட ஆட்சியை பார்த்து கூட 29 முடிவு பண்ணலாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சுக்கலான்னு. ஆனால் எப்படியா இருந்தாலும் இடதுசாரிகள்லாம் நல்ல சிந்தனையாளர்கள். ஐக்கிய முன்னணி இருக்கும் போது, முற்போக்கு கூட்டணி டெல்லியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சியில் இருக்கும்போது இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது சில நற்பல திட்டங்கள்லாம் உருவாக்க முடிஞ்சது. சில நல்ல சிந்தனைகளையும் சரி, சமூக அரசியல் சார்ந்த சித்தாந்தங்களையும் எடுத்துகிட்டு போகக்கூடியவங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த அரசவையில் பங்கேற்கணும். புரியுதுங்களா? பங்கேற்றால் தான் இந்த நாடு ஒரு எல்லா சித்தாந்தங்களுக்கும் உள்ள மக்களுக்காகவும், எல்லா வர்க்கம் உள்ள மக்களுக்காகவும், எல்லா ஜாதிய மதம் உள்ள மக்களுக்காகவும் ஒரு சமத்துவமான மக்களுக்கான நாடாக தமிழகம் மாறணும்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம ஆட்சி பொறுப்பை நமக்கு ஆதரவும் கொடுத்தாகணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் சட்டமன்றத்தை கலைச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூப்பிட்டு சீக்கிரம் ஆட்சி பொறுப்பு கொடுக்கணும். இல்லைனா சட்டம் ஒழுங்கம் இருக்கக்கூடிய சீர்குலைவுக்கு போகலாம். இல்லை அங்கே அல்ட்ரு சில்ட்ரை இருக்கக்கூடிய ஐடி விங்ஸ்லாம் இது மாதிரி செயல்படலாம். இல்லை சமூக விரோதிகள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சில செயல்பாடுகளை பண்ணலாம். அதற்காக